சிங்கார சென்னை ஆனா சேஃபான சென்னையா? எங்க வீட்டு பெண்களை வந்து நாங்க எப்படி ஒரு காலேஜுக்கு அனுப்புறது? 2024 இது தொடருமா அப்படின்னா, அதுவும் சென்னையில எஃப்ஐஆர் டெக்னிக்கல் கிளிச்ல லீக் ஆயிடுச்சு. இது வந்து கண்டிக்கக்கூடிய செயல். போலீஸ் வந்து இவ்வளவு சாதாரணமா இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா ஒரு பிரச்சனைக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? இதுக்கான சொல்யூஷன் என்ன? போட முடிஞ்சா எது வேணா பண்ணு, நான் வந்து பயப்பட மாட்டேன், இதுக்கு நான் அசிங்கப்பட மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக புகழ் பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளியில போகலாம், உள்ள வந்து என்ன வேணா பண்ணலாம், சேஃபா வெளியில போயிடலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட செக்யூரிட்டி அந்த லெவல்ல இருக்கு. அண்ட் சிசிடிவி கேமரா ஒர்க்கே ஆகல. எஃப்ஐஆர் டெக்னிக்கல் கிளிச்ல லீக் ஆயிடுச்சு. இதை பேசலன்னா நம்ம வீட்டுல இருந்து பெண்கள் வந்து கல்லூரிக்கு கூட வந்து தைரியமா போக முடியாது, படிச்சுட்டு நிம்மதியா வீடு வந்து சேர முடியாது. அதனால இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். மக்கள் பிரச்சனையை வந்து எதிர்கட்சியோ கட்சியில இருக்கவங்களோ இல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ தான் பேசணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. இந்த வீடியோ வந்து ஒரு கண்டென்ட்டுக்கோ லைக்குக்கோ ஷேருக்கோ ஆன வீடியோ கிடையாது. இது வந்து மக்கள் பிரச்சனை. இதுக்கு மக்களாகிய நாம தான் பேசி ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு வரணும். முதல் நடந்தது என்ன? 2024 டிசம்பர் 23 சாயங்கால வேலையில் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் பர்டிகுலர்லி சென்னையில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ள செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவன் 2 பேரும் வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தனியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க வேலையில் அந்த யூனிவர்சிட்டி உள்ள வெளியில் இருக்கிற ஒரு ஆள், அந்த ஏரியாவில் ஒரு பிரியாணி கடை போட்டு நடத்திட்டு வர ஒரு ஆள், அந்த யூனிவர்சிட்டிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள செவர் எகிரி குச்சி உள்ள வரான். இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்து வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துட்டு அந்த 2 பேர்கிட்ட போய் மிரட்டுறான். நீங்க 2 பேரும் வந்து இந்த காலேஜ்ல இனிமேட்டு படிக்க முடியாது, இதை நான் உங்க யூனிவர்சிட்டி டீனுக்கு அனுப்பிச்சேன்னா, அந்த பொண்ணோட ஐடி கார்டில் இருக்கிற அப்பாவோட ஃபோன் நம்பரை எடுத்துட்டு உங்க அப்பாவுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டேன்னா அசிங்கமாயிடும், அண்ட் இதை நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன்னா உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையனையும் வந்து அங்கேருந்து வந்து கூட்டிட்டு போய் வெளியில அனுப்பிச்சிடுறான். இந்த பிரச்சனைக்குள்ள நீ வராத, நீ போயிடுன்னு சொல்லி அந்த பையனை மிரட்டி அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணையும் தனியாக இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்து மிரட்டுறான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீ இப்போ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா நீ நீயும் அந்த பையனும் தனியாக இருந்த விஷயத்த வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன், அதை வந்து உங்கள் காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவேன், அண்ட் உன் படிப்பு கெட்டு போயிடும். இல்லைனா நீ என் கூட வந்து இருக்கணும், இதை மீறி நீ பண்ணினா இது சோஷியல் மீடியாவுக்கு போயிடும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் போயிடும், காலேஜ் டீனுக்கும் போயிடும், உன் லைஃபே போயிடும்ன்ற மாதிரி மிரட்டி இருக்கும். மிரட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமையும் கடைசியாக பண்ணிட்டு இருக்கான். இந்த பாலியல் வன்கொடுமை 2024 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நடந்திருக்கு. இதுக்கப்புறம் மறுநாள் அந்த பெண் வந்து காலேஜ் மூலியமா வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 100ல். அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. டிசம்பர் 25 வந்து தப்பு பண்ண அந்த ஞானசேகரன்ற ஒரு பர்சனை வந்து கரெக்டாக போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் போலீஸ் என்னதான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, இந்த சம்பவத்தில் இந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேர் என்ன, அங்கே என்ன அந்த பொண்ணு பண்ணிடுச்சு, இந்த மாதிரியான விஷயம் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா? கண்டிப்பா தெரியல. இது ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது மட்டும் தானே தெரிஞ்சது. ஆனா இந்த விஷயம் எல்லாம் வெளியில லீக் அவுட் ஆனா அது கரெக்டா? எஃப்ஐஆர் வந்து வெளியில போயிடுச்சு. எஃப்ஐஆர் வெளியில போனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பொண்ணோட பேரு, அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி, அந்த பொண்ணு அங்க என்ன நடந்ததுன்ற சம்பவம்லாம் வந்து வெளியில வந்துடுச்சு. இதெல்லாம் வெளியில வரக்கூடாது. போலீஸ் எஃப்ஐஆரே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மேட்டர். இப்போ இந்த பொண்ணு வந்து இதை வெளியில சொல்லி அந்த பர்சன் அரெஸ்டே ஆனாலும் இனிமேட்டு வந்து சில பேர் போலீஸ்ல சொன்னா போலீஸோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டே வெளியில வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா யாரா இனிமேட்டு வந்து போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து கண்டிக்கக்கூடிய செயல்.
எஃப்ஐஆர் வெளியில போயிடுச்சுன்னா இனிமேட்டு யாருக்குமே தைரியமே வராது இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு. ஏன்னா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் வெளியில வந்து நம்ம பேரு கெட்டு போயிடும். போலீஸ் வந்து இவ்வளவு சாதாரணமா இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது சிட்டி போலீஸ் கமிஷனர் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்ல ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் வெளியில போனதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒரு காரணம் எஃப்ஐஆர் அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கொடுத்திருப்போம், அவங்க மூலியமா வெளியில போயிருக்கலாம். 2வது காரணம் டெக்னிக்கல் கிளிச். பாதிக்கப்பட்டவங்க மூலியமா ஒரு எஃப்ஐஆர் வெளியில போக முடியுமா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்றது வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஒரு ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்தேன், அங்கே வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே எஃப்ஐஆர் வெளியில ரிப்போர்ட் பண்ணுவாங்களா பாதிக்கப்பட்டவங்க? கண்டிப்பாக கிடையாது. டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? ஒரு காவல் ஆணையர் சொல்ற ஒரு பேச்சு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா? இதுதான் நம்ம சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்தா, சைபர் செக்யூரிட்டியோட ஸ்ட்ரென்த்தா? இந்த கொடுமையான ஒரு பிரச்சனைக்கு யார் பொறுப்பெடுத்துப்பா? கல்லூரி வளாகமான அண்ணா யூனிவர்சிட்டி பொறுப்பெடுத்துக்குமா? போலீஸ் பொறுப்பெடுத்துக்குமா? இல்ல அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்குமா? ஏன் போலீஸ் பொறுப்பெடுத்துக்குமான்னு கேக்குறேன்னா, ஒரு இவ்வளவு பெரிய கேம்பஸ்ல ஒரு செவரகிரி குடிச்சு உள்ள வந்திருக்கான் அப்படின்னா அங்க வந்து காவல்துறை ரவுண்ட்ஸ் போகாதா? இப்படி ஒரு பெரிய கேம்பஸ்ல வந்து அடர்ந்த மரங்கள்லாம் இருக்கு, இது கொஞ்சம் அன்செக்யூர்டு, இரவு வேலையில மாலை வேலையில இந்த மாதிரி இடத்துக்கிட்டலாம் சிசிடிவி கேமரா போடணும், இல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் போடணும் அப்படின்றத வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து பண்ணாம விட்டதுனால அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் பொறுப்பெடுத்துக்கணுமா? போலீஸ் சரியா இயங்கல, இதுக்காக அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கணுமா? சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறதுன்றத நீங்களே சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமைன்றது வந்து பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். 2024 இது தொடருமா அப்படின்னா, அதுவும் சென்னையில, சிங்கார சென்னை, ஆனா சேஃபான சென்னையா? எங்க வீட்டு பெண்களை வந்து நாங்க எப்படி ஒரு காலேஜுக்கு அனுப்புறது? அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு கேம்பஸ்ல ஒரு பெண்ணை வந்து எப்படி வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்புறது? ஹாஸ்டல்ல எப்படி தங்க விடுறது? சரி, இந்த பிரச்சனைக்கு யார் பொறுப்பேற்பான்னு நானே ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப யார் பொறுப்பேற்பான்னு ஒரு பதில் சொல்லிட்டா மட்டும் போதுமா? இந்த மாதிரி பிரச்சனை ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நியூஸ் பேப்பரை திறந்தா, நியூஸ் சேனலை திறந்தா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலும் வருஷம் இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் என்ன? நம்ம ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், யார் பொறுப்புன்றோம். பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன? நாம முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம தமிழ் சமூகமா, நாம இந்திய சமூகமா பெருசா ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம், ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, இல்ல அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க, முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டான், வீடியோ எடுத்ததுனால அவன் போய் பயம்படுத்தினா, அதனால அந்த பையனும் அங்கிருந்து போயிட்டான், அந்த பொண்ணும் பயந்து நடந்திருக்கா. அவன் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வேற கூப்பிட்டு போயிருக்கான். அந்த இடத்துக்கும் அந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பயத்துல தான் வந்திருக்கா. இந்த வீடியோ வெளியில போனா தன்னோட மானம் போயிடும், அசிங்கமாயிடும், வெளியில தலை காட்ட முடியாது, காலேஜுக்கு போய் படிக்க முடியாது, நம்ம அப்பா அம்மாவோட மானம் போயிடும். இந்த மாதிரியான பயம் தான் வந்து இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம். ஸோ பிரச்சனைக்கான முதல் காரணம் பயம். நம்ம பயம் வந்து முதல் போனா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனை திருப்பியும் நடக்காது. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆன்லைன்ல போனா கூட சைபர் செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸை நம்ம டெலிட் பண்ண முடியும். 1-2 நாள்லயே கூட ஒரு வீடியோவை நம்மளால டெலிட் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரியான வீடியோக்காக நீங்க பயந்துகிட்டு உங்களை மிரட்டுற அந்த ஆளுங்க கிட்ட நீங்க அடி பண்ணிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை செதைச்சிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியால இந்த மாதிரி எது வந்தாலும் கூட நிறைய பேர் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஏஐ உலகம் ஆயிடுச்சு. நம்ம தப்பே பண்ணலன்னா கூட நம்மளோட போட்டோவையோ நம்மளோட வீடியோவோ மார்க் பண்ணி பண்ண முடியும். யாரா கேட்டா கூட இது என்னோட ஒரிஜினல் வீடியோ கிடையாது, இது ஏஐன்னு நீங்க தைரியமா கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவு வளர்ந்துருச்சு. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அறிவுபூர்வமான ஒரு சஜஷன். உங்களோட சகோதரவனா நினைச்சு நான் இந்த விஷயத்த சொல்றேன். தயவு செய்து இத பெண்களோட குடும்பத்தார்கள் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதை உங்க பெண்கள் கிட்டையும் உங்க சகோதரி கிட்டையும் தயவு செய்து இந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க. நாம ஒரு சமூகமா வந்து மாறணும், நாம ஒரு சமூகமா ஃபெயில் ஆகணும். ஏன்னா நம்ம சமூகமா பெண்களுக்கு நாம ஒரு தைரியம் கொடுக்காததுனால தான் பெண்கள் பயப்படுறதுனால தான் இந்த மாதிரியான கெட்ட மனுஷங்க கிட்ட இருந்து அவங்க பயந்து பல பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அவங்கள எவனாச்சும் வந்து வீடியோ எடுத்துட்டு
நீங்கள் தனியாக இருக்கும் போதோ இல்லை வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போதோ குளிக்கும் போதோ வீடியோ எடுத்துட்டு கூட ஒருத்தன் மிரட்டினான்னு வச்சுக்கோங்களேன், போட முடிஞ்சா எது வேணா பண்ணு, நான் வந்து பயப்பட மாட்டேன், இதுக்கு நான் அசிங்கப்பட மாட்டேன்னு நீங்கள் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து ஒருத்தனால பிளாக்மெயில் பண்ண முடியாது. இதை நீங்கள் நம்பணும். தைரியமாக ஒருத்தனை முடிஞ்சா போட்டுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவன் போட மாட்டான். ஏன்னா ஒருத்தன் ஒரு விஷயத்த இன்டர்நெட்ல போடுறான்னா அவன் போட்ட ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி அவனை போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், அவனை தூக்கி ஈஸியாக உள்ள வச்சிட முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தான் வெக்கப்படணும், அசிங்கப்படணும் மட்டும் இல்லை, கண்டிப்பா அவன் தண்டிக்கப்படுவான். போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணோம்னா, சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் பண்ணோம்னா, ரிப்போர்ட் பண்ண கொஞ்ச நாள்ல அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து அங்கேருந்து நீக்கப்பட்டிருக்கு நிறைய வெப்சைட்ல இருந்து. ஸோ இதனால பயப்படாதீங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே 100க்கு அடிச்சிருங்க. இல்லை உங்க கையில ஃபோன் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, முதல் வீட்டுக்கோ இல்லை போலீஸ்க்கோ ஃபோன் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவத்துல ஒரு ஆம்பளைய வந்து உங்க கூட நெகோஷியேட் பண்ண விடாதீங்க, ஒரு ஆளை உங்க கூட பேச விடாதீங்க. எவனோ உங்க வீடியோ எடுத்துட்டு உங்களை மிரட்டினான்னா அடுத்த செகண்ட் உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுங்க, இல்ல உங்க வீட்டில் உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ சொல்லிடுங்க, இல்ல போலீஸ்க்கு டைரக்டா சொல்லிடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம் நீங்க பயந்து உங்களை மிரட்டுற ஒருத்தன் கூட பேசுறது தான் பெரிய தப்பு. நான் போலீஸ் கிட்ட போவேன், எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன், என் அண்ணன் தம்பி கிட்ட சொல்லுவேன், உன்னை நான் காலி பண்ணிடுவேன், நீங்க மிரட்டுங்க. நீங்க தைரியமா இருந்து நீங்க மிரட்டினீங்கன்னா அவன் பயந்து ஓடிடுவான். இதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரே சொல்யூஷன். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.